இப்போ நான் உங்களை சந்திக்கிறதுக்கோட நோக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கடைசி 60 நாளாக உட்கட்சி பிரச்சனை, கட்சித்தாவல், குதிரை பேரம், சோஃபா மாடல், பிளாஸ்ட் இப்படிப்பட்ட செய்திகள் மட்டும்தான் நீங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் அதை மட்டுமே ரசித்து கொண்டு இருக்கிறாருன்னு நாம் நினச்சிட்ருக்கோம். இதற்கிடையில் எவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனை நிலவிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் உங்கள் மூலியமாக இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்காகவும் தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அரசாங்கம் என்பது தனி மனிதர்களால் சார்ந்தது அல்ல. யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அரசாங்கம் நடக்கும், அரசாங்க இயந்திரம் செயல்படும். அதுதான் நம்ம அரசியலமைப்பு விதியினுடைய கட்டமைப்பு. இப்போ ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் நடக்காமல் போயிடாது. ஆனால் கோர்ட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, கீழமை நீதிமன்றங்களில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 5 நாட்களாக, அதாவது 1 ஜூலை 2026 இப்போது நான் உங்களிடத்தில் பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் கோயம்புத்தூர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிமன்றம் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இது முழுமையாக அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளினுடைய அடிப்படை உரிமை அதை மீறப்பட்டிருக்கு. இது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். அதாவது இந்திய நீதித்துறை வரலாற்றில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிமன்றம் இதுவரைக்கும் செயல்பட்டதே கிடையாது, எந்த மாநிலத்திலையுமே. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வார் ஜோனில், கிறிஸ்டோஃபர் நோலன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, வார் ஜோனில் இருக்கும், வார் இருக்கும். அந்த 2ஆம் உலகப் போர் குறித்தான சினிமா படங்கள் எல்லாம் கூட ஒரு உத்தரவை தூக்கிட்டு ஒரு சோல்ஜர் வந்துட்டுருப்பார். அப்போது அந்த அடிப்படை உத்தரவுங்கிறது எவ்வளோ முக்கியம், அஃபீஷியல் ஆர்டர் எவ்வளோங்கிறது முக்கியங்கிறத வெளிக்காட்டுறதுக்காக அது சொல்கிறேன். நான் 30/6/2026 ஆல்ரெடி இருந்த அரசு வழக்கறிஞர்களுடைய பணிக்காலம் முடிவுபெற்றுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டாங்க. அப்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், 1/7/2026 அதுக்கு ஆல்டர்னேட்டாக மற்ற வழக்கறிஞர்களை அதை நியமித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் ஏன் அப்படி பண்ணலைன்னு எனக்கு தெரில, என்ன காரணத்துக்காக அது நடக்கலைன்னு தெரில. 30/6/2026 அப்புறம் கோயம்புத்தூர் கோர்ட்டில் இன்றைக்கு வரைக்கும் அரசாங்க வழக்கறிஞர்கள் இல்லை. பெரும்பான்மையான கீழமை நீதிமன்றங்களில், ஒரு 2 மாவட்டங்களை தவிர பெரும்பான்மையான கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் தான் இப்போது கோர்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லணும். உங்களுக்கு தெரியும், இது எளிய மக்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஒரு விஓஓ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்டிஓவோ கலெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் பண்ண தாசில்தாருக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க தாசில்தாரை இன்சார்ஜ் கொடுப்பாங்க. ஒரு விஓஓ டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கூட வேற ஒருத்தர் இன்சார்ஜ் கொடுத்துட்டு தான் அந்த விஓவையும் தாசில்தாரையும் பணியிடை மாற்றம் செய்வாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி ஒரு தாசில்தார் விஓஓ மேட்டர்லேயே நம்ம இப்படி இருக்கும்போது, அரசாங்க விஷயத்தில், அரசாங்க வழக்கறிஞர்கள் விஷயத்தில் இந்த அரசாங்கம் இவ்வளவு பெரிய தவறை எப்படி செய்கிறார்கள் என்று உண்மையாகவே தெரியலை. இது ஏன் பேசுபொருள் ஆகலை? இது எவ்வளவு சீரியஸான கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன், அரசியல் அமைப்பு சட்டம் வகுத்திருக்கக்கூடிய விதிகள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்து, அதாவது அரசாங்க வழக்கறிஞர்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பொறுத்து மெரிட்டை நான் கேள்வியே கேட்கல. நீங்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுங்க, அது உங்கள் அரசாங்கத்தினுடைய உரிமை. அதை நான் அதுக்குள்ளேயே போகல, மெரிட்டுக்குள்ளே போகல. நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுற அட்வொகேட்ஸோட குவாலிட்டி, அவங்களுடைய கன்சர்ன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்குள்ளே இல்லாமல் நான் எதுவுமே போகல. எனக்கு தேவை ஒரு பிபி, ஒரு ஜிபி அஃபீஷியல் அப்பாயின்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கடந்த 2ஆம் தேதி விசித்திரமான ஒரு நிகழ்வு கோயம்புத்தூரில் நடந்தது. என்னென்னா, கோவை மாவட்ட கலெக்டர் அவர்கள் மாவட்ட நீதிபதிக்கு தொலைபேசியில் சொன்னதாகவும், குறிப்பிட்ட 24 வழக்கறிஞர்களை கோவை மாவட்டம் முழுவதும் அரசாங்க வழக்கறிஞர்களாக பொறுப்பேற்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் காலையில் பரவச்சு. நாம் என்ன நினச்சோம்னா, சரி காலையில் அப்படி சொல்லிட்டாங்க, அதை தொடர்ந்து அரசாணை வரும், அஃபீஷியல் ப்ரொசீடிங்ஸ் வரும்னு நினச்சோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நிமிஷம் வரைக்கும் அரசாணை வரல, அஃபீஷியல் ப்ரொசீடிங்ஸ் வரல. இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த விதமான அரசாணையும் அஃபீஷியல் ப்ரொசீடிங்ஸும் இல்லாமல் ஒரு சில வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜட்ஜு முன்னாடி எவிடன்ஸ் எடுத்ததும், ஒரு சில வழக்கறிஞர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு வக்கீல் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இன்றி, எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புமின்றி அரசாங்கத்துக்கு சார்பாக வக்காலத்து மெமோலாம் போட்டிருக்காரு. இது பியூர்லி வயலேஷன் ஆஃப் ப்ரொசீஜர். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு உதாரணம்,
மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஆளுநர் முன்னாடி அமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்க. நீங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அதை நம்ம டிவியில் பார்த்தோம். சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக அவங்க பதவியேற்க வரும்போது அவங்க எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான சர்டிஃபிகேட் அவங்க கொண்டு வரல. உடனடியாக அந்த செயலாளர், சட்டமன்றத்தினுடைய செயலாளர், அவர் அமைச்சர், அவரை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்கள் எம்எல்ஏவாக பதவியேற்க முடியும்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற நிகழ்வுலையே இப்படி இருக்கும்போது அரசாங்கம் சார்பாக நியமிக்கக்கூடிய வக்கீல்களை ஒரு அஃபீஷியல் கெசட் நோட்டிஃபிகேஷன் இல்லாமல், ப்ரொசீடிங்ஸ் இல்லாமல் எப்படி இவர்கள் பதவியேற்க சொல்லி அறிவுறுத்தினார்கள்னு எனக்கு தெரில. பதவியேற்கக்கூடிய வக்கீல்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மாவட்ட நிர்வாகம் எப்படி இதை அறிவுறுத்தியது அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் கன்சர்ன். இதை வந்து நம்ம சாதாரணமாக இது வந்து கடந்து போயிட முடியாது. இது வந்து ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் இல்லை, ஒரு தாசில்தார் இல்லைங்கிற மாதிரிலாம் இதை நம்ம கடந்து போயிட முடியாது. பிபி கவர்மெண்ட் கோர்ட்டில் வந்து பிபி இருந்தே ஆகணும். அப்போ தான் ஜெயிலில் இருக்கவங்க பிணை போடையில் அவங்களுக்கு பதில் சொல்கிற இடத்துல அந்த பிபி இருந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு பெயில் கிடைக்கும். உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அடிப்படை காரணமின்றி, எந்தவித முகாந்திரமின்றி ஒரு நாள் கூட ஜெயிலில் ஒருத்தன் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அரசு வழக்கறிஞர் இல்லாத காரணத்தினால 5 நாளாக ஒருத்தர் பிரிசனர் வந்து ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லி சொன்னால் அது அவருடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும். இது வந்து அப்பட்டமான அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மீறல். அதே மாதிரி சிவில் வழக்குகளில் கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்லக்கூடிய ஜிபி இல்லாதனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட முடியாது, நோட்டீஸ் கொடுக்க முடியாது, ஃபர்னிஷ் காப்பீஸ் பண்ண முடியாது, காஸ்ட் கொடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை எப்படி வழக்காடிகள் சந்திக்க போகிறாங்க, இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். அது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சமூக வலைதளத்தில் எழுதின போது கீழே இருக்கக்கூடிய தாவக்கவை சேர்ந்த நண்பர்கள் வந்து கீழே பதிவிட்டிருந்தாங்க, பிபிஜிபியிலன்னு பொய் சொல்கிறீங்க, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி பெயில் கிடச்சிச்சு, இப்போ திமுகவை சேர்ந்த ஒருத்தருக்கு எப்படி பெயில் கிடச்சின்னு கேட்டாங்க. அவர்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். ஏன்னா தெரியாதுங்கிறது அவங்களுடைய தன்மை. நான் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஸ்டாண்டிங் கவுன்சில் கவர்மெண்ட்னால் நியமிக்கப்படுவாங்க. மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட சார்ந்த நீதிமன்றங்களில் அரசினால் ஆட்சிகள் மாறும்போது அந்தந்த மாவட்டத்துக்கு நீதிமன்றங்கள் நியமிப்பது முறை. இவங்க சொல்கிற பெயில் கிடைச்ச கோர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய கீழமை குற்றவியல் நீதிமன்றங்கள். அங்கெல்லாம் டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிபிஸ் அங்கே இருப்பாங்க. அந்த கோர்ட்டை பற்றி நம்ம இப்போ பேசலை. மாவட்ட நீதிமன்றங்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றங்களில் இவ்வளவு பெரிய விதிமீறல் மற்றும் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. அரசாங்க இயந்திரத்தில் சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி இல்லை, சுதந்திர இந்தியாவுக்கு முன்பும் உலக அளவில் எங்கேயுமே ஒரு அரசாங்க இயந்திரம் இப்படி ஸ்தம்பித்தது கிடையாது. இது வச்சு சீரியஸ் அலிகேஷன். இல்லை, இதில் அறியாமைன்னே நான் சொல்ல முடியாது. இது வந்து கண்டிப்பாக துறை அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். செக்ரட்டரிஸ் டு த கவர்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சார்ந்த அமைச்சர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், குறிப்பாக முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணாமல் எப்படி கோர்ட் ரன் ஆகும்? 5 நாள் சக்கரம் இல்லாமல் ஒரு வண்டி ஓட முடியுமா? நீதித்துறை வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு தூண். அந்த தூணுக்கு உங்களால் ஒரு அரசாங்க வழக்கறிஞர்களை நியமிக்க முடியலன்னா அதை விட மிகப்பெரிய வேலை என்ன இருக்குது? இது வந்து அறியாமைன்னுலாம் சொல்ல முடியாது. தெரிந்தே செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்கும், எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்கும். நான் அதுக்குள்ளேயே போகல. நான் தான் சொன்னேன், நான் பேசும்போது தெளிவாக சொன்னேன், செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் மெரிட்டுக்குள்ளேயே நான் போகல. நீங்கள் யாரை வேணாலும் போடுங்க, அது உங்கள் உரிமை. அது வந்து சரியா தவறான்னு சொல்லி நாளைக்கு உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இடத்துல இருக்கிறது அந்த அரசு. அதை குறித்து நான் கேட்கல. நான் கேட்குறது ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஏன் உங்களால் போட முடியல? 30ஆம் தேதி ஆல்ரெடி இருந்த வழக்கறிஞர்கள் நீங்கள் விடுவிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது 27ஆம் தேதியே கம்யூனிகேஷன் பண்ணிட்டாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும். 27ஆம் தேதியே துறை செயலாளர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு 30ஆம் தேதியிலேருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அட்வொகேட்ஸை நம்ம இப்போ அவங்களோட பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் ரெடியாக இருந்திருக்கணும்ல. 1ஆம் தேதி புது லிஸ்ட்டு உங்களால் விட முடியும்னு சொல்லியிருந்தா தான் 30ஆம் தேதியோடு அவங்கள வந்து பணி நியமனத்துலேருந்து விடுவிச்சிருக்கணும். நீங்கள் பணி நியமனத்துலேருந்து விடுவிச்சுட்டு நீங்கள் இது வரைக்கும் யாரையும் அப்பாயின்ட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் அது எந்த விதத்தில் நம்ம மன்னிக்கிறது, எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது? இல்லை, இது அதுதான் நடைமுறை. அதாவது கம்ப்ளீட் பிரீச் ஆஃப் ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். முழுமையான தவறு இது. அரசாங்கம் இந்த மாவட்ட கலெக்டர் ஃபோனில் கூப்பிட்டு பதவி ஏறுங்கன்னு சொல்லியிருந்தார்னா அவர் அந்த பதவியில் நீடிப்பதற்கு தகுதி இல்லாத நபர்னு சொல்லுவேன். நான் அவர் கூட எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ நைஸ் ஜென்டில்மேன், அவ்வளோ எஜுகேட்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர். அவ்வளவு எல்லா விஷயத்தையும் கவனமாக டீல் பண்ணக்கூடிய கோவை மாவட்ட கலெக்டர்
யாருடைய அழுத்தத்தின் காரணமாக தொலைபேசியில் அழைத்து நீங்கள் எல்லாம் போய் பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாருங்கிறது உள்ளது உள்ளபடி எனக்கு அதிர்ச்சியாகவும் அதிசயமாகவும் இருக்குது. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்காவுடைய வழக்கறிஞர்களுடைய ஈடுபாடு அப்படின்னா அவங்க அதுக்கு தான் கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு பதவி கொடுத்தா அவங்க அதை பண்ணட்டும்னு நான் சொல்கிறேன். ஐ எம் வெல்கமிங். நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ உங்கள் முன்னாடி மைக்கில் நிற்கிறதுக்கு காரணமே தாவேக்காவை சேர்ந்த நியமனம் செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அரசாணை கொடுங்க, அவங்க கடமையை செய்யட்டும்னு கேட்குறேன். நான் அவங்கள ஏன் நியமிக்கிறீங்கன்னு நான் கேட்கல. தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர்களை ஏன் நியமிக்கிறீங்கன்னு நான் கேட்கல. நீங்கள் நியமிக்க போகிறதா சொன்ன ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு இல்லையா வெள்ளை பேப்பரில், அவங்களுக்கு ஒரு அஃபீஷியல் ஆர்டர் கொடுங்க, அவங்க கடமையை செய்யட்டும். அந்த கடமையை செஞ்சதுக்கப்புறம் அவங்க சரியாக செய்கிறாங்களா தவறாக செய்கிறாங்களா நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்லை அன்அஃபீஷியலாக அவங்க 2ஆம் தேதி சார்ஜ் எடுத்தாங்க. அது நம்ம காலையில் நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, எப்பவுமே காலையில் எடுத்திருப்பாங்க, நல்ல நேரத்தில் எடுத்திருப்பாங்க, ஜியோ வந்துரும்னு நினச்சோம் காலையில். ஆனால் சாயந்தரம் வரைக்கும் ஜியோ வரல. அப்போவே அன்னைக்கு சாயந்தரமே மாவட்ட நீதிமன்றத்தில் இடத்துல நம்ம முறையிட்டோம். அந்த கோர்ட் ஆஃபீஸர் தான் இருந்தாங்க அன்னைக்கு, புதிய மாவட்ட நீதிபதி வந்திருந்தாங்க. அவங்க பாவம் இன்றைக்கி தான் வர்றாங்க, அவங்க 2ஆம் தேதி தான் வர்றாங்க. அப்போ நம்ம கோர்ட்டில் கோர்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தோம். அவங்க சொன்னாங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வரல சார்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இனிமேல் மாவட்ட நீதிமன்றத்திற்கு உங்கள் வாயிலாகவும் நீதித்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இனி அந்த அரசாணை பெறப்பட்டால் எந்த தேதியில் பெறப்பட்டது, எந்த நேரத்தில் பெறப்பட்டதுன்னு குறிப்பெடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இது வரக்கூடிய சட்டமன்ற தொடரில் இந்த ப்ரெஸ் மீட்டின் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற தலைவருமான எடப்பாடி அவர்களுக்கும் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த பிரச்சனையை வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாங்க இயந்திரம் எப்படி பழுதுபட்டிருக்கு, எப்படி கான்ஸ்டியூஷனல் பிரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணணும். அப்படிங்கிறத நம்ம நோக்கமே தவிர போடக்கூடிய வக்கீல்களை குறித்து நம்ம குறையே சொல்லலை. அவங்கள நம்ம வரவேற்கிறோம், இளைஞர்களை வரவேற்கிறோம். அவங்க பணி செஞ்சாங்கன்னா பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இல்லை இன்னைக்கு காலையில் இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி மாவட்ட நீதிபதியை சந்தித்து உடனடியாக நீங்கள் இதை உயர்நீதிமன்றத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரியப்படுத்தணும். ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிஜிஎம் கோர்ட்டில் பிபி இருப்பாங்க, சிபிஐ கோர்ட்டில் பிபி இருப்பாங்க, போக்சோ கோர்ட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிபிகளையாவது இன்சார்ஜ் போடுங்க. இன்சார்ஜ் போட்டு பெயில் பெட்டிஷன்ஸை டிஸ்போஸ் பண்ணுங்கள். இப்போ டைரி என்ன வந்துட்டு இருக்குன்னா, நோ ரெப்ரசன்டேஷன் ஆன் ரெஸ்பாண்டன்ட் சைட், அதாவது அரசாங்க தரப்பில் யாரும் ஆஜராகவில்லைன்னு சொல்லி பிணை வழக்குகள் தேதி போடப்பட்டு இருக்கு. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காகவும் உள்ள ஜெயிலில் இருக்கவங்களுடைய அடிப்படை உரிமையை, ஏன்னா ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டதுனாலே அவன் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட முடியாது. ஆஃப்டர் ட்ரையல் தான் கோர்ட்டு தான் சொல்லணும் அவன் குற்றவாளியா இல்லைன்னு. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவன் ஒரு குடிமகன். அவனுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்காதீங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு பறிக்கிற மாதிரி இருக்குது. உடனடியாக இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். உயர்நீதிமன்றத்துக்கு மாவட்ட நீதிமன்றம் வாயிலாக இதை தெரியப்படுத்துங்க, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதை தெரியப்படுத்தி ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு காலையில் ஒரு மனு கொடுத்துருக்கேன். மேடமும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெயிலாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நீதிமன்றத்தில் குறைந்தது 50லேருந்து 60 பிணை வழக்குகள் வரும். அப்போ 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300-400 வழக்குகள் பிணை வழக்குகள் மட்டும் தேங்கியிருக்கு. அதுபோக சிவில் வழக்குகளில் எண்ணிலடங்கா வழக்குகள் தேங்கியிருக்கு. ஒரே நிமிஷம், இது நம்ம எல்லாத்துக்கும் புரியணும் இல்லையா? இப்போ நம்ம சொல்கிறது புரியறதுக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, படித்து சொல்கிறேன், ப்ரொசீஜரையும் ப்ரோட்டோக்காலையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஜென்சி கட்டுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ தான் இது ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.